பசங்களா, இன்னைக்கான மார்க் ரூம்ல நம்ம கிளாஸ் 12ஓட மேக்ஸ்ல எக்ஸாம்பிள் 8.16 வந்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், வாங்க பார்க்கலாம். சோ கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்கேன் பாருங்க. W அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. அந்த ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியல் dw வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. சரிங்களா? சோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து எடுத்து எழுதிக்கோங்க. அண்ட் dw கண்டுபிடிக்கணும் இல்லையா? சோ அதுக்கான ஃபார்முலா வந்து நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இந்த கிவன் ஃபங்க்ஷன்ல மொத்தம் 3 வேரியபிள் இன்வால்வ் ஆயிருக்கு. x, y, z அப்படின்ட்டு. அதனால இந்த dw அப்படிங்கிறது அப் டு dz வரைக்கும் போகும். சரிங்களா? ஓகே, சோ இந்த ஃபார்முலா வந்து நம்ம எடுத்து எழுதியாச்சு. இப்போ அண்ட் இந்த ஃபார்முலா படி, இந்த dw உடைய ஃபார்முலா படி இங்க பாருங்க, இங்க பார்ஷியல் டெரிவேட்டிவ் வருது. இந்த wங்கிற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு x வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம், வித் ரெஸ்பெக்ட் டு y வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம், வித் ரெஸ்பெக்ட் டு z வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம். சரிங்களா? சோ இந்த wங்கிற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு x வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து 2xy plus z2. அதே மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு y வந்து இந்த wங்கிற ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது, பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் x2 plus 2yz. அதே மாதிரி பார்ஷியல் டெரிவேட்டிவ் பாருங்க, இந்த wங்கிற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு z வந்து நம்ம பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து y2 plus 2zx. கிளியரா? எஸ். சோ இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ் அப்படிங்கும்போது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க வித் ரெஸ்பெக்ட் டு வந்து x பேஸ் பண்ணி நீங்க டிஃபரன்ஷியேட் பண்றீங்க அப்படின்னா அந்த x இருக்கக்கூடிய டேர்மை மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். வேற ஏதாவது டேர்ம் பக்கத்துல இருக்குன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதை ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதிக்கணும். சரிங்களா? சோ அப்ப இந்த x ஸ்கொயரை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், 2x அப்படின்னு வரும். பக்கத்துல y இருக்கு, அது ஆஸ் இட் இஸ் அப்படியே வந்துடும். கிளியரா? அதே மாதிரி பாருங்க, இந்த x வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 அப்படின்னு வரும். பக்கத்துல z ஸ்கொயர் இருக்கு, அது ஆஸ் இட் இஸ் அப்படியே வந்துடும். கம்ப்ளீட்டா எக்ஸ்ங்கிறதே இல்ல அப்படின்னா என்ன சார் அப்படின்னா அது கம்ப்ளீட்டா 0 ஆயிடும். சரிங்களா? அப்போ இது கம்ப்ளீட்டா 0 ஆயிடுச்சு மிடில் இருக்கக்கூடிய டேர்ம். சோ இதே மாதிரி தான், இதே கண்டிஷன் தான் வந்து நீங்க வித் ரெஸ்பெக்ட் டு y வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போதும் வித் ரெஸ்பெக்ட் டு z வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போதும் இதே கண்டிஷன் தான் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ல. சரிங்களா? எஸ். இப்போ இந்த கண்டுபிடிச்ச இந்த 3 விஷயத்தையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மேல இருக்கக்கூடிய ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சரிங்களா? சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு தேவையான அந்த ஆன்சர் வந்து கிடைச்சிரும். கிளியரா இருக்கா? எஸ். சோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சுது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இந்த செஷனுக்கு வந்து லைக் பண்ண மறந்துடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷன்ல பார்க்கலாம்.